ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம மொயின் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது முதல்ல ஒரு கேனை வாங்கி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு அதில் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபே நம்மளாம் இப்போ ஏறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஈஸ்ட் எடுத்துருக்கோம். ஈஸ்ட்டை இந்த ஒரு பாட்டிலில் கொட்டிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவு மிக்ஸ் பண்ணோன்னா அது நல்லா கட்டியே இல்லாத அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கட்டியே இல்லாத அளவு ஒரு திக்கான இதுவாக தெரியும். அதை நம்ம வடிகட்டில் ஊற்றி ஃபில்டர் பண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்ட பிறகு நம்மகிட்ட மொய்னா கல்ச்சர் இருக்குது. நம்ம வாங்கி அதை கல்ச்சர் பண்ணி வச்சிடணும். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தா உங்களுக்கு கம்மியாக தான் மொய்னா தெரியும், ஆனால் எங்கள்கிட்ட நிறையா இருக்குது. இந்த இடத்துல வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து வடிகட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அதில் போட்டு கல்ச்சருக்கு விடலாம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிலன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டியூப்பில் எடுத்து காமிச்சிருக்கோம். நம்ம 1K சப்ஸ்கிரைப் அடிச்சோன்னா நம்ம கிவ்வே தரலான்னு இருக்கோம். வினியரில் மொய்னா வந்து கிவ்வே தர போகிறோம். இப்போ வந்து நம்ம 4 நாள் கழித்து பார்க்குறப்போ மொய்னா அதிகமாக இருக்கும். டப்பாவை ஒரு நல்ல துணியை போட்டு மூடி வைங்க. அப்போ தான் கொசு முட்டை போட்டு கிராஷ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி காற்றும் வெளிச்சமும் படுற இடத்துல வைங்க. பாய்.